வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, குடும்பம் முதல் வேலை தொழில் வரை இந்த மூன்று விஷயத்திலும் விபரீத மாற்றங்களை செய்யப்போகும் குரு பகவான் 3 கிரகத்தை தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த குருவனுடைய பயிற்சியாலும் 3 கிரகத்தினுடைய தொடர்பாலும் நடக்கக்கூடிய பலனை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே குரு அதிசார பயிற்சி பலன்களை பதிவிட்டு வச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள். மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. உடனே நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, ஜென்மத்தில் ராகு, 7ஆம் வீட்டில் கேது, சர்பதோஷ கால கிரகத்தின் சிக்கலில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். போன ஜென்மத்தினுடைய பூர்வ புண்ணிய பலனும் ஏற்கனவே செய்த பாவ புண்ணியங்களும் இப்போ உங்களுக்கு அதிகமாக வேலை பார்க்க ஆரம்பிக்கும். கர்மம் அதிகமாக வேலை பார்க்க ஆரம்பிக்கும். காரணம், ஜென்மத்தில் ராகுவன் அமர்ந்திருக்கிறார், 7ல் கேதுவான் அமர்ந்திருக்கிறார். இந்த ஒரு நேரத்தில் குருவனுடைய அதிசார பயிற்சியால் 3 கிரகத்தினுடைய தொடர்பு ஏற்படுகிறது. அதில் முதல்ல சனி பகவான் உங்களுடைய கும்பத்திற்கு 2ஆம் வீடான மீனத்தில் அமர்ந்து இருக்கக்கூடியவர் நவம்பர் 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். தன்னுடைய இயல்பான நேர்கதியில் மீண்டும் பயணிக்கப் போகின்றார். இந்த சனி பகவான் முக்கியமாக குடும்பச் சனியில் தொடராது சனி பகவான். இந்த வருடத்தில் குருவனுடைய பார்வை, ஏன்னா கடகத்திற்கு அக்டோபர் 18ஆம் தேதியே குருவன் பயிற்சி அடைஞ்சு வந்துட்டார். அவருடைய 9ஆம் பார்வை அந்த சனிக்கு கிடைக்குது. அப்போ சனி பகவானோடு குரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார். அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இந்த வருடத்தில் குடும்பத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். என்ன மாற்றம் அப்படின்னா, நிறைய பேருக்கு 2ஆம் திருமண வாழ்க்கை எதிர்பார்த்துருப்பீங்க. அந்த 2ஆம் திருமண வாழ்க்கை அமைவதற்கு சான்சஸ் இருக்குது. குடும்பத்தில் தவறான பாதைக்கு வழிக்கு சென்ற சில உறவுகள் திரும்பி வருவார்கள், திரும்புவார்கள். தவறான பழக்க வழக்கத்தை அடிமையாக இருந்தாலும் அவங்க மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. படுத்த படுக்கையாக இருக்காங்க, நோய் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, உடல்நாள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொத்துக்கள் விஷயமான பிரச்சனைகள் குடும்பத்தில் அதீதமான முறையில் எழுந்தொழிக்கும். அந்த பிரச்சனை தீவிரமடைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு தவறு நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு தவறு இப்போ விஸ்வரூபம் எடுக்கும் உங்களுடைய குடும்பத்தில். ஸோ அதில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அதே போல் தான் எப்போவோ வர வேண்டிய பணம் இப்பொழுது வந்து சேரும். மறைந்த முன்னோர்களின் பணவரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சில பேருக்கு குறுக்கு வழியில் ஒரு பணவரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது குடும்ப பணமாக அது இருக்கும். மேலும் 6ல் குருவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது கும்பத்திற்கு 6ஆம் வீடு கடகத்தில் குருவான் அமர்ந்திருக்கிறார். வேலையில் பெயர் முக்கியமாக இல்லை வருமானம் முக்கியமாக பணம் முக்கியமாக அப்படின்றத விட வேலை நிரந்தரமாக அமையணும், அதுதான் முக்கியம். 2 வருடங்களில் மிகப்பெரிய பணத்தொகை கிடைப்பதை விட 20 வருடங்கள் அந்த வேலை நிலைத்திருப்பது தான் நல்லது இல்லையா? அப்படி நிரந்தரமான ஒரு வேலை அமைப்பு இப்பொழுது உங்களுக்கு வரப்போகிறது. அரசு உத்தியோகமோ அல்லது மிகப்பெரிய ஒரு பொறுப்போ கம்பெனியில் உங்களுக்கு கிடைக்க போதுங்க. வேலையில் அந்த ஒரு மாற்றம் ஏற்படும். வேலை பார்க்கக்கூடிய இடத்தை மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து குருவனுடைய 5ஆம் பார்வை என்பது விருச்சிகத்தில் பதிது. விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் மீது விழுகிறது. அப்போ கும்பத்திற்கு அந்த விருச்சிகம் என்பது 10ஆம் வீடு அமையுது. அப்போ தொழிலையும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் இந்த குரு பகவான். தொழில் ரீதியான மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் உண்டு. அப்போ தொழிலில் என்னங்க நடக்கும் அப்படின்னா, தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது, ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, புதிய பொருட்கள் வாங்குறது, தொழிலுக்கு உண்டான வேலை ஆட்களை மாற்றுறது, சில பேர் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அந்த நேமை மாற்றுவீங்க. தொழில் ரீதியாக சில வழக்குகளை தொடுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம். போலீஸை நாட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். ஆனால் அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும், அதில் பயப்பட வேண்டாம். எப்படி பார்த்தாலும் தொழில் ரீதியான ஒரு வெற்றி, பிஸ்னஸ் ரீதியான ஒரு வெற்றி கண்டிப்பான முறையில் உண்டு. இந்த 3 விஷயங்கள், குடும்பம், வேலை, தொழில், இந்த 3 விஷயத்திலும் மாற்றத்தை செய்யக்கூடிய குருவான் உச்சமாக இருக்கிறார். ஆனால் ஜென்மத்தில் ராகுவன் அமர்ந்திருக்கிறாரு. நான் முதல்ல சொன்ன மாதிரி அதை மறந்துடாதீங்க. கர்மா வேலை பார்க்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த ஒரு நேரங்களில் காளி, துர்க்கை போன்ற பெண் தெய்வ வழிபாடுகள் அதிகமாக பண்ணுங்க. திடீர் பயணம், திடீர் இடமாற்றம், குறுக்கு வழியில் ஒரு பணம் வர்றது, பொருள் வியாபாரத்தால் சில லாபங்கள் பெறுறது, வேலை பார்த்துக்கிட்டு நீங்கள் இருந்தாலும் சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஏன்னா பண வரவை வர வைக்கக்கூடிய பல வேலை பல தொழில்கள் உங்களுக்கு உருவாகலாம், அந்த வாய்ப்பு கிடைக்கலாம். அப்போ ஒரே நேரத்தில் 2 வேலை பார்ப்பது, வேலை தொழில் பார்ப்பது அல்லது தொழில் 2 பார்ப்பது வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அது இப்போ உங்களுக்கு தேவை. ஏனென்றால் 7ஆம் வீட்டில் கேதுவன் அமர்ந்திருக்கிறாரு.
உறவுகள், நண்பர்கள், வாழ்க்கை துணை என எவராலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. உங்களுடைய சுய சம்பாத்தியத்தால் மட்டுமே நீங்கள் பெரிய அளவு வெல்ல முடியும், வாழ்க்கை நடத்த முடியும். அதுக்கு இப்போ குரு சாதகமாக இருக்கிறார், சரிங்களா? கடவுள் சாதகமாக இல்லை என்றாலும் கிரகங்களும் கர்மாவும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வாய்ப்பை பயன்படுத்திங்க. மிக முக்கியமாக இந்த ஒரு நேரத்தில் தங்கம் போன்ற வரவுகள் உண்டு, சரிங்களா? ஸோ இடமாற்றம் நிச்சயம் உண்டு. அந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நிச்சயம் வாழ்க்கை மாறும். ஓகேங்களா? இந்த பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.